சாந்தி. மேடையில் அமர்ந்திருக்கின்ற முக்கியமான அருமையான விருந்தினர்களுக்கும் இந்த சபையில் இந்த இனிய மாலை நேரத்தில் வருகை புரிந்துள்ள அனைத்து பாலக்காடு பக்த கோடி சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான அன்பு நிறைந்த வணக்கம். நான் அதிகமாக இப்பொழுது உங்களுடன் பல விஷயங்களை பேசப்போவதில்லை. மிக சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை மட்டுமே உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இங்கு இந்த மாலை நேரத்தில் வரும்பொழுது ஒரு நல்ல காட்சியை நான் பார்த்தேன். அந்த காட்சியில் 75 தேசங்களிலிருந்து வந்த சகோதரர்கள் சகோதரிகள் ஒரு கேண்டில் லைட்டை ஏற்றிக்கொண்டு இந்த மேடையை மிகவும் அழகாக அலங்காரம் செய்ததை நான் பார்க்கும் பொழுது மிகவும் அழகான ஒரு காட்சியாக அது அமைந்திருந்தது. இந்த பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கின்ற, அகில உலகமெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அருமையான அழகான ஆனந்தம் நிறைந்த ஆன்மீக சக்தி நிறைந்த இந்த பவள விழா ஆண்டிலே இந்த அருமையான காட்சியானது இந்த பெரிய மேடையில் சொல்ல நினைத்தது என்ன? 75 தேசங்களிலிருந்து வந்த வித்தியாசமான வேஷம் அணிந்தவர்கள், வித்தியாசமான பாஷை பேசுகின்றவர்கள், வித்தியாசமான பழக்க வழக்கம் உள்ளவர்கள், வித்தியாசமான கருத்துக்கள் உள்ளவர்கள் தன்னை ஒரு ஆன்மாவாக, அழியாத பொருளாக, ஆன்ம ஒளியாக தெரிந்து கொண்டவுடன் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த அனைத்து வித்தியாசங்களும் மாறி அனைவரும் ஒரே பகவானுடைய குழந்தைகள்தான். நாம் அனைவரும் சண்டை போட்டுக்கொண்டு சச்சரவை வளர்த்து கொண்டு பிரச்சனையாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாம் அனைவரும் பரமஜோதியாக, பரம்பொருளாக, உலகத்திற்கு தலைவனாக இருக்கின்ற அந்த பரம்பொருளை பற்றி சொல்லுகின்ற இந்த மேடையில் ஒன் காட் ஒன் ஃபேமிலி என்ற இந்த மேலான தலைப்பை நல்ல விதமாக புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோமே ஆனால் இந்த உலகத்தில் சாந்தியும் சமாதானமும் நல்ல ஸ்நேகமும் நல்ல ஆனந்தமும் ஆரோக்கியமும் தானாகவே வந்துவிடும். உங்களை கட்டாயமாக நான் பாராட்டத்தான் விரும்புகின்றேன். காரணம் என்ன? எத்தனையோ பரிபாடிகள் இந்த நாட்டில் நடக்கின்றன, எத்தனையோ இதை போல ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் அட்டெண்ட் செய்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் செய்தது இந்த நல்ல டைட்டிலை பார்த்து நல்ல சமயத்தில் 75வது பவள விழா ஆண்டை பரமாத்மாவுடன் வாழ்ந்து கொண்டு சமர்ப்பண வாழ்க்கையை, ஈஸ்வர சேவையை இந்த உலகத்திற்கு செய்து கொண்டிருக்கும் அவர்கள் மட்டுமல்ல, அதை சந்தோஷமாக கொண்டாடுவது, அந்த சந்தோஷத்தை உங்களுடன் சேர்ந்து கொண்டாடுகின்ற அதற்கு வாய்ப்பளித்த இந்த சமயத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்த இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறந்தது. அது எப்படி? உங்களுடைய சிரேஷ்டமான மிக உயர்ந்த அந்த சங்கல்பம், அந்த சங்கல்பத்திற்கு சக்தி நிறைய இருக்கிறது. நீங்கள் தேர்ந்தெடுத்தது அந்த ஒன் காட் ஒன் வேர்ல்ட் ஃபேமிலி
என்ற இந்த தலைப்பில் என்ன சொல்ல போகிறார்கள், என்ன நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தப் போகிறார்கள், அதை நாம் போய் சற்று பார்ப்போமே என்று நீங்கள் வந்தீர்கள் அல்லவா? அந்த சங்கல்பத்திற்கே பரமாத்மா, பரமஜோதி, பரம்பொருள், உலக தந்தையாக இருக்கின்ற அவர் உங்களுடைய தந்தையாகவும் இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய அந்த சிரேஷ்ட சங்கல்பத்திற்கு கோடி கோடி நன்மைகளை தாராளமாக புஷ்ப அர்ச்சனைகளால், ஆசீர்வாதத்தால் உடனே தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம் என்ன? பரமாத்மா கருணா சாகரன், தயா சாகரன் தன்னுடைய நேரிடை படைப்பான தன்னுடைய பிள்ளைகளினுடைய, குழந்தைகளினுடைய, மக்களுடைய துயரத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த எண்ணம் அவருக்கு இல்லாததால் உங்களுடைய நல்ல இந்த எண்ணத்திற்கு கோடி கோடி பாக்கியம் கிடைக்கும், கிடைக்க வேண்டும் என்ற சுபமான சங்கல்பம் எனக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த சங்கல்பம் நல்ல விதமாக வளர வேண்டும். இந்த சமயத்தில் இந்த ஜோன், தமிழ்நாடு ஜோனை பொறுத்தவரை சிவகன்யாஜி என்ற ஒருவர் அன்று பரமாத்மா என்ற சிவன் என்ற பரம சைத்தன்யமான வித்தானது, பரமாத்மாவானது எந்த அமைதி செய்தியை உலகத்திற்கு கொடுக்க விரும்பினாரோ அதை தன்னுடைய நெஞ்சில், ஹிருதயத்தில் நிறைத்து கொண்டு ஒளியை எடுத்துக்கொண்டு அவர் தமிழ்நாட்டிலிருந்து கேரளம் முழுவதும் வந்து அந்த ஒளியை கொடுக்க விரும்பினார். ஒவ்வொரு இடமும் லைட் ஹவுஸாக, மைட் ஹவுஸாக ஆக வேண்டும் என்று விரும்பினார். அந்த அவருடைய நல்ல விஷனானது இன்று வளர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது சூக்ஷ்மமாக இருக்கின்ற அவருடைய ஆன்மா கூட தன்னுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிறையவே தரும். கேரளீயர்களை பற்றி அதிகம் என்ன சொல்வது? எதை சொன்னாலும் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அவர்களுக்கு நிறைய இருக்கின்ற காரணத்தால் வெகு வேகமாக காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்ற பெருமையாக சொல்லிக் கொள்ளுகின்ற அவர்கள் வேகமாக இந்த ஆன்மீக ஒளியினுடைய ஆக்கர்ஷணத்தினுடைய சக்தியினுடைய குணங்களினுடைய தன்மை என்ன என்பதை புரிந்து கொண்டு இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இருந்து இங்கு வந்து தமிழிலும், ஹிந்தியிலும், ஆங்கிலத்திலும் நாம் சேவை செய்து கொண்டிருந்தோம். சரி, மலையாள பாஷையாவது படித்து இவர்களுக்கு மலையாள பாஷையிலேயே இதை சொல்லிக் கொடுப்போம் என்றும் நினைத்து அதையும் செய்து பார்த்தோம். இப்பொழுது சந்தோஷம் என்ன? சரி, அவரவருடைய நாட்டில், அவர்களுடைய தெய்வ திருநாட்டில் சகோதரிகள் இதை நல்ல விதமாக படித்து கொண்ட காரணத்தால் வெகு வேகமாக இந்த ஒளியானது பரவி கொண்டிருக்கிறது. கேரள தேசம் முழுவதும் லைட் ஹவுஸ் அண்ட் மைட் ஹவுஸ் என்று கேந்திரங்கள் வெகு விரைவாக நல்ல ரீதியில் நடந்து கொண்டிருப்பதற்கு உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும், இங்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற முக்கியமான விருந்தினர்களினுடைய நல்ல அபிப்பிராயமும், எல்லோருடைய நல்லெண்ணமும் தான் காரணம் என்று சொல்லிக்கொண்டு, நிறைய ஈஸ்வரனுடைய அனுகிரகங்களுக்கு நீங்கள் அனைவரும் சீக்கிரமாக பாத்திரமாக வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். டு லிசன் இஸ் குட், டு லிவ் இஸ் பெட்டர், டு பி இஸ் த பெஸ்ட் என்று ஒரு ஆன்மீக அறிவொளி நிறைந்த அரவிந்தர் சொன்னார். அதை போல நாம் இப்பொழுது முயற்சி செய்து பார்ப்போம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.